அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவெளியில் விசாரணைகளும் பதிவேடுகள் கரங்களிலே கொடுக்கப்படுவதும் நன்மை தீமை அளக்கப்படுவதும் முடிந்ததற்கு பிறகு சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் நரகத்தை கடந்தாக வேண்டும். நரகத்தை கடப்பதற்கு அங்கோர் பாலம் போடப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் வால் முனையை விட கூர்மையான, முட்களும் கம்பிகளும் நிறைந்திருக்கக்கூடிய, வளையங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு பாலம். அதனுடைய நீளம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. முதலாக அந்த பாலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து விடுவார்கள். அந்த பாலத்திலே ரசூல்மார்களை தவிர வேறு யாரும் பேச முடியாது. லா யதகல்லமு இல்லா ருசுல். அவர்களும் யா அல்லாஹ் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், யா அல்லாஹ் எங்களை சலாமத்தாக்கி வைப்பாயாக, பத்திரமாக இந்த பாலத்தை கடக்க வைப்பாயாக என்பதே அவர்களுடைய வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தைகளை தவிர்த்து ரசூல்மார்களும் வேற எந்த வார்த்தைகளையும் சொல்ல மாட்டார்கள். பாலத்தை இந்த உம்மத்துடைய ஏழைகள், ஃபுகராக்கள் மிக விரைவாக கடந்து விடுவார்கள் என்று முஸ்லிமிலே ஒரு ரிவாயத் இருக்கிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மனிதனுடைய பயம், அச்சம் என்பது பாலத்தை கடந்து முடிக்கின்ற வரை அவனிடமிருந்து அகலாது. ஒரு மனிதனுடைய முழுமையான அச்சமும் பயமும் பாலத்தை கடந்த பிறகுதான் அவனிடம் இருந்து விலகும் என்பார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பாலத்தை 3 வகையாக கடப்பார்கள். முதலாவது, எந்த விதமான காயமும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் சலாமத்தான முறையிலே பாலத்தை கடப்பார்கள். இரண்டாவது, பாலத்தை காயங்களோடு கடப்பார்கள். மூன்றாவது, பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்தின் படுகொலியிலே விழுந்து விடுவார்கள். முதலாவது வகையினரை பற்றித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், பாலத்தை சிலர் கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்து விடுவார்கள், சிலர் மின்னல் வெட்டுகின்ற நேரத்தில் கடந்து விடுவார்கள், சிலர் காற்று வீசும் நேரத்தில் கடந்து விடுவார்கள், சிலர் பறவைகள் பறக்கின்ற வேகத்தில் கடந்து விடுவார்கள், சிலர் வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் வேகத்தில் கடந்து விடுவார்கள், சிலர் வேகமாக ஓடக்கூடிய வாலிபர்களின் வேகத்தில் கடந்து விடுவார்கள், சிலர் ஓடி கடப்பார்கள், சிலர் நடந்து கடப்பார்கள், சிலர் தவழ்ந்து கடப்பார்கள். ஆக மொத்தம் பாலத்தை முதலாவது வகையினர் கடந்து விடுவார்கள். இந்த வேகங்கள் என்பது அவர்களுடைய அமல்களை பொறுத்து, பிகத்ரி அஅமாலிஹிம், அவர்களுடைய அமல்களை பொறுத்து அவர்களுடைய வேகங்கள் இருக்கும். இரண்டாவது வகையினர் காயங்களோடு கடப்பவர்கள். அவர்கள் பாலத்திலே கடந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த முட்களும் அந்த இரும்பு கொக்கிகளும் அவர்களை காயப்படுத்தும்படி அந்த முட்களுக்கும் அந்த கொக்கிகளுக்கும் அல்லாஹு தஆலா ஏவி இருப்பான். ஹதீஸிலே வருகிறது, கடைசியாக ஒரு மனிதர் தவழ்ந்து காயங்களோடு வந்து கொண்டிருப்பார். அவர்தான் கடைசி மனிதர். உடம்பெல்லாம் ரணமாகவும் காயமாகவும் தவழ்ந்து அந்த பாலத்தை வந்து இறைவனை சந்திப்பார். இறைவனிடத்திலே கேட்பார், லிமாதா அபுதஅது பி, என்னை ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினாய் இறைவா என்று.
அல்லாஹு தாலா பதில் சொல்லுவான், லம் உபுத்தி ஊபிக்க, உன்னை நான் ஒருபொழுதும் தாமதப்படுத்தவில்லை. அபுத்த லக்க அமலுக்க, உன்னுடைய அமல் உன்னை தாமதப்படுத்தியது. உலகத்திலே நீ செய்த காரியங்கள், நீ செய்த அமல்கள், அதனுடைய குறைபாடு உன்னை தாமதப்படுத்தியது என்று அல்லாஹு தஆலா பதில் கூறுவான். மூன்றாவது வகையினர் பாலத்தை கடக்க முடியாதவர்கள், பாலத்திலே வழுக்கி நரகத்தின் படுகுழியிலே விழுந்து விடுப்பவர்கள். அந்த குக்கிகளும் அந்த முட்களும் அவரை கடக்க விடுவாமல் நரகத்தின் படுகுழியிலே தள்ளிவிடும்படி ஏவப்பட்டிருக்கும். அப்படியே நடந்தும் விடும். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார், அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய மடியிலே படுத்து அழுது கொண்டிருப்பார்கள், தேம்பி தேம்பி. மனைவியும் தன்னுடைய கணவர் அழுவதை பார்த்து அழுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தன்னுடைய மனைவியிடத்திலே கேட்பார்கள், ஏன் அழுகிறாய்? நீங்கள் அழுகிறீர்கள், நானும் அழுகிறேன். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், வயம் மின்கும் இல்லா வாரிதுஹா, அல்லாஹு தஆலா அந்த பாலத்தை கடக்காமல் ஒருவரும் தப்பிவிட முடியாது என்று சொல்லுகிறானே, நான் அந்த பாலத்தை கடந்து விடுவேனா இல்லை படுகுழியில் விழுந்து விடுவேனா தெரியவில்லையே என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது ரமலானிலே தொழுக வந்தவர்களுடைய நிலையையும் பாலத்துடைய இந்த 3 வகைகளையும் நாம் ஒப்பீடு செய்யலாம். ரமலான் 3 வகையான தொழுகையாளிகளை பார்த்தது. முதலாவது வகை ரமலானுக்கு முன்னாலும் தொழுதவர்கள், ரமலானிலும் தொழுதவர்கள், ரமலானுக்கு பின்னாலும் தொழ இருப்பவர்கள். அவர்கள் நிரந்தர தொழுகையாளிகள். இவர்கள் பாலத்தை கடக்கின்றவர்களிலே முதல் வகையினர். மிக விரைவாக பாலத்தை கடந்து விடுவார்கள். அவர்களுடைய அமல்கள் அப்படி. இரண்டாவது வகையினர் ரமலானுக்கு முன்னாலும் தொழாதவர்கள், ரமலானுக்கு பின்னாலும் தொழாதவர்கள், ரமலானிலும் தொழாதவர்கள். இவர்கள் பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்தின் படுகுழியிலே வீழ்ந்து விடுவார்கள் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. தொழுகை இல்லாதவர்கள் எப்படி சுவனத்திலே நுழைவார்கள்? எந்த முகத்தை வைத்து நுழைவார்கள்? எந்த அடிப்படையிலே நுழைவார்கள்? ரமலானுக்கு முன்னாலும் ரமலானுக்கு பின்னாலும் ரமலானிலும் தொழாதவர்கள் பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்தின் படுகுழியிலே விழுந்து விடுவார்கள். மூன்றாவது வகையினர் ரமலானுக்கு முன்னால் தொழாதவர்கள், ரமலானுக்கு பின்னாலும் தொழாதவர்கள். ரமலானிலே மட்டும் நோன்போடு சேர்த்து தொழுகையும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று தவறாக எண்ணிக்கொண்டு ரமலானிலே மட்டும் தொழுது கொண்டிருந்தவர்கள். நாம் சொல்லுவதுண்டு அடிக்கடி, ரமலானிலே நோன்பு மட்டும்தான் கடமை, தொழுகை ஆயுள் முழுவதும் கடமை. தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். எப்படி ரமலானிலே நோன்பு கடமையோ அது போன்று தொழுகையும் ரமலானிலே மட்டும் கடமை என்பதாக. இவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் சிராத் என்கின்ற அந்த பாலத்தை மிக கஷ்டத்தோடு கடப்பார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? உன்னுடைய அமல் உன்னை தாமதப்படுத்தியது. உன்னுடைய அமல், உன்னுடைய தொழுகை, உன்னுடைய செயல், உன்னுடைய தொழுகை, ரமலானிலே மட்டும் தொழுத தொழுகைகள் பாலத்தை முழுமையாக கடப்பதற்கு போதுமானதாக இருக்காது. நீங்கள் எத்தனை காலங்கள் தவழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? சிராத் என்கின்ற அந்த பாலத்துடைய நீளம் எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டோம். எத்தனை காலங்கள், எத்தனை வருடங்கள், எவ்வளவு நாட்கள் ஆகும் அந்த பாலத்தை கடந்து வர? உங்களுடைய அமல்கள் முறையாக சரியாக நிரந்தரமாக இருந்து விட்டால் மிக விரைவாக கடந்து விடலாம் தானே. எனவே ரமலானிலே தொழுதவர்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம், ரமலானுக்கு பின்னாலும் தொழுகைகளை விடாமல் கடைபிடித்து வாருங்கள். அதுதான் சிராத் என்கின்ற அந்த பாலத்தை கடப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலத்தை கடப்பதற்கு சில வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறார்கள். யார் சிரமத்திலே இருக்கின்ற ஒரு மனிதருக்கு
நடந்து சென்று அவருடைய சிரமத்தை உறுதியாக நின்று செய்து கொடுக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய பாதத்தை சிராத் என்கின்ற அந்த பாலத்திலே உறுதிப்படுத்தி வைப்பான், வழுக்க விடாமல் தடுப்பான். அதே போன்று யார் அநீதம் செய்யப்பட்டவருக்காக நடந்து சென்று அவருடைய காரியம் முடிகின்ற வரை உறுதியாக இருக்கிறாரோ அவருடைய பாதத்தையும் பாதங்கள் வழுக்குகின்ற அந்த நாளிலே உறுதிப்படுத்தி வைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், பாலத்தின் வலதுபுறமும் இடதுபுறமும் உறவும் அமானிதமும் நின்று கொள்ளும். அமானிதமும் உறவு முறையும் பாலத்தின் இரண்டு பக்கமும் நின்று கொள்ளும். யார் அமானிதத்தை பேணவில்லையோ, மோசடி செய்பவராக இருக்கிறாரோ அவர் பாலத்தை கடக்க முடியாது. யார் உறவு முறையை பேணவில்லையோ அவர் பாலத்தை முழுமையாக கடக்க முடியாது. உறவு முறையை பேணுவதும் அமானிதத்தை பாதுகாப்பதும் பாலத்தை எளிதில் கடப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். முடிவாக உலகத்திலே சிராத்துல்லாஹில் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய நேரான இந்த பாதையிலே யார் உறுதியாக இருந்தாரோ சிராத் என்கின்ற அந்த பாலத்திலே அல்லாஹு தஆலா அவரை உறுதியாக்கி வைப்பான். உலகத்திலே நாம் செய்கின்ற எந்த காரியத்தையும் நிரந்தரமாக உறுதியாக செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவும் சிராத் என்கின்ற அந்த பாலத்தை கடப்பதற்கு நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா உதவி புரிவான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா சிராத் என்கின்ற அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் அல்ல, கண் சிமிட்டுகின்ற நேரத்தில் கடக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. சிராத் என்கின்ற அந்த பாலத்தை கடந்ததற்கு பிறகு சுவனத்திலே நுழைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா ஆயிலை நீட்டி வைத்திருந்தால் சுவனத்தை பற்றி செய்தியோடு அடுத்த ஆண்டு நாம் சந்திப்போம். அல்லாஹு தஆலா ஆயுளை நீட்டவில்லையானால் இன்ஷா அல்லாஹ் சுவனத்திலே சந்திப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று 29ஆம் நாள் லைலத்துல் கத்ரை தேடுகின்ற இரவு. வழமை போல நம்முடைய பள்ளியிலே 29ஆம் நாளுடைய லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய அமல்கள் 11 மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெறும். 27ஓடு லைலத்துல் கத்ர் என்பது முடிந்து விடுவதில்லை என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தை நிறைவு செய்ததற்கு பிறகுதான் கூலியை தருவான். 29 என்பது நிறைவான ஒரு நாள். எனவே இந்த இரவை, லைலத்துல் கத்ரை தேடுகின்ற இந்த இரவை தப்பிவிட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் 11 மணியிலிருந்து குர்ஆனுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகி அதனை தொடர்ந்து கடந்த ஒரு 2 வருடங்களாக 20 வயதிற்கு மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆனுடைய சிறிய சிறிய ஆயத்துகளை மனனம் செய்கின்ற போட்டிகளை வைத்து வருகிறோம். கடந்த ஆண்டு ஆயத்துல் குர்சி, அதற்கு முந்தைய ஆண்டு அஸ்மாஉல் ஹஸ்னா. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 திருவசனங்கள் ஆமனர் ரசூலு என்று துவங்குகின்ற அந்த வசனங்களை மனனம் செய்கின்ற போட்டி குர்ஆன் மஜ்லிஸுக்கு பிறகு நடைபெற இருக்கிறது. அனைவர்களும் அதிலே கலந்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து 2 மணிக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகை ஜமாத்தாக நடைபெறும். அதனை தொடர்ந்து சஹருடைய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று லைலத்துல் கத்ரை தேடுகின்ற இரவாக இருப்பதால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்த அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கின்ற அந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னாவான யா அவ்வல் ஆரம்பமானவனே, யா ஆஹிர் இறுதியானவனே, யா அவ்வல் ஆரம்பமானவனே, யா ஆஹிர் இறுதியானவனே என்ற அல்லாஹ்வின் அழகிய திருநாமத்தை ஓதிக்கொள்ளுங்கள். வாஹிர் தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.